Hello students, in this video I am going to explain about the DML comments. DML comments la already last video la we have discussed about the insert command பத்தி பார்த்தாச்சு. இப்போ discuss பண்ண போறது update and delete command. So first one update command. Update command எதுக்காக யூஸ் பண்றோம்? What for we are using update command na? We are using update command to update or change the values in one or more columns in a row of a table. ஒரு டேபிளில் ஒரு ரோவில் இருக்கிற ஒரு ஃபீல்டையோ இல்லை மோர் தேன் ஒன் ஃபீல்டையோ, காலம்னாலும் ஃபீல்ட்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரு ஃபீல்டோ இல்லை மோர் தேன் ஒன் ஃபீல்டையோ நீங்கள் அந்த பர்டிகுலர் காலமை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க இல்லை சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன, வாட் இஸ் தட் ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் அப்டேட் கமெண்ட்னா, நம்ம கிரியேட் டேபிளுக்கு கிரியேட் டேபிள் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, இன்சர்ட் டேபிளுக்கு இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், இன்சர்ட் இன்டு இது வந்து கீவேர்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே அப்டேட்டுக்கு அது மாதிரி அப்டேட் தென் டேபிள் நேம். இங்கே கீவேர்டுங்கிறது அப்டேட் மட்டும்தான், டேபிள் நேம்ங்கிறது என்ன டேபிளோ. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்டுனா ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயினா எம்ப்ளாயி கொடுப்பீங்க. அண்ட் தென் செட், எந்த காலமை செட் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்குரிய கீவேர்ட். ஸோ அப்டேட்டும் செட்டுங்கிறது இங்கே கீவேர்ட். அண்ட் தென் காலம், எந்த ஃபீல்டை நீங்கள் செட் பண்ணுறீங்களோ, எந்த காலமை செட் பண்ணுறீங்களோ அந்த காலம் வந்து எத்தனை காலம் கூட வேணாலும், மினிமம் ஒன்லேருந்து மேக்ஸிமம் எத்தனை காலம்ஸ் வேணாலும் நீ வந்து செட் பண்ணலாம். ஸோ காலம் 1 is equal to expression, தென் செப்பரேட்டர் இங்கே வந்து கமா, தென் காலம் 2 is equal to expression, செப்பரேட்டர் அப் டு காலம் n is equal to expression. நீ எந்த வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் வேர்ங்கிறது கீவேர்ட். ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இங்கே செட் பண்ணுறீங்க. அந்த கண்டிஷன் இங்கே சர்ச் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்டேட், செட், வேர் இது 3 கீவேர்ட். அண்ட் தென் ஹியர் யூ ஆர் கிவிங் சம் சர்ச் கண்டிஷன், தென் செமிகோலன். இது வந்து அப்டேட் கமாண்டோட ஜென்ரல் சின்டாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறோம், update ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் நேம், செட் நேம் இஸ் ஈக்குவல் டு குமார், அண்ட் தென் வேர் ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1001. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ப்ரீவியஸாக நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுறப்ப எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் நம்பர் 1001க்கு பாபு நேம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அதே 1001க்கு நீங்கள் என்னவா அப்டேட் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க, குமார்னு பாபுலேருந்து குமாரா சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து வேர் கிளாஸ், கண்டிஷனுக்கு முன்னால் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். வேறு இல்லாமலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன் வேணும் இல்லையா. சப்போஸ் அது ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ் இன் ஆல் ரோஸ். இப்போ இங்கே வந்து 1001ல் மட்டும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணுன்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க, இங்கே இதுக்கு மட்டும். இதே வந்து நேம்ங்கிற ஒரு ஃபீல்டில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லா ஃபீல்ட்லேயும், நேமில் இருக்க அத்தனை ஃபீல்ட்லேயும் செட் ஆகிக்கும். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலமில் பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம வேர் கண்டிஷன் செக் பண்ணுவோம், வேர்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். The next one delete command. So delete command, delete rows. நம்ம ஆல்ரெடி DDLல பார்த்துருப்பீங்க, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் ட்ராப் டேபிள். ட்ராப் டேபிள்னால் என்ன, டோட்டல் ஸ்கீமா, உன்னோட டேட்டாபேஸ் ஸ்கீமாவே அங்கே போயிடும், ஃபுல்லாகவே டேட்டாபேஸ் போயிடும். வேறு delete command என்ன பண்ணால் ரோவோ இல்லை ஒரு காலமோ ஒரு பர்டிகுலர் திங்கை தான் வந்து டெலீட் பண்ணும். ஒரு ரோவை தான் டெலீட் பண்ணுறதுக்கு delete command யூஸ் பண்ணுறோம். நம்ம காலம் கூட டெலீட் பண்ண மாட்டோம், ஒன்லி rows. delete rows from the table. இதுக்கு என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, delete from இது கீவேர்டு, இங்கே insert into அதே மாதிரி delete from, தென் டேபிள் நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன கண்டிஷனோ அந்த வேர் சர்ச் கண்டிஷன். இது ஆப்ஷனல், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே delete from student, delete from keyword, ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிள் நேம், வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு பாபு. அப்போ பாபு நேம் இருக்கிற ரோ அப்படியே ஃபுல்லாக டெலீட் ஆகிடும், அந்த ரோவில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே டெலீட் ஆகிடும். இப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே வேர் கிளாஸே கொடுக்கல, delete from ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுத்துருந்தீங்கன்னா எல்லா ரோஸுமே, இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எல்லா ரோஸுமே டெலீட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்னு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் நீங்கள் இப்படி ஃபீல்டு வச்சுருக்கீங்க, ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர், இது வந்து ஒரு நேமு,
இது வந்து ஒரு ஏஜ் இப்படி வச்சுருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2-3 காலம் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலராக இந்த இடத்துல பாபு, இப்போ பாபுன்னு நேம் இருக்கிறவங்க டெலீட் பண்ண அப்படின்னா இந்த ஒரு ரோ மட்டும் டெலீட் ஆகும். அதே டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா இங்கே இருக்க அத்தனை ரோவும், இதில் இருக்க எல்லா ரோவுமே என்ன இருக்கும், டெலீட் ஆகிட்டு ஒன்லி இந்த ஸ்கீமான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹெட் இது மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் delete table. This is about data manipulation language in MySQL.